Hello friends, welcome back to Joshi Vlogs. இன்னைக்கு நம்ம டேஸ்டான ஃப்ளஃபியான ப்ளம் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ப்ளம் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1/2 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் பட்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது போல ஒரு மெஷர்மெண்ட் கப்ல நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரை நட்ஸ், கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உலர்ந்த திராட்சை, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் ப்ளம்ஸ், 1/4 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா நம்ம கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து நாம நல்லா பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடலாம். சுகர் வந்து பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். வர இந்த அளவு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேனில் சுகர் போட்டுக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு 1 ஸ்பூன் தண்ணி போட்டுக்கலாம். இது போல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது போல கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வரணும். ப்ரௌன் கலருக்கு மேலே போயிடுச்சுன்னா தீஞ்சிடும். ஸோ டேஸ்ட் வந்து கசப்பாயிடும். ஸோ லைட் ப்ரௌன் வரப்பவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட கேரமல் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு 30 செகண்ட்ஸ் வந்து இது போல் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டு இருந்தால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். பாருங்க, இந்த சைடு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 1/2 கப் தண்ணி போட்டுக்கிறேன். ஹாட் வாட்டரை போட்டுக்கோங்க. கேரமல் வந்து 1 கப்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கேக் செய்யறது பார்த்துடலாம். கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல சுகர் பவுடர் பண்ணோம்ல அது போட்டுக்கலாம். இதுல பட்டர் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டுமே. இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் 1/2 கப் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சுகர், பட்டர், அப்புறம் வந்து பால் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக பீட் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது போல் விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் மைதா ஆட் பண்ணிடலாம். இது போல் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மைதா போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது மூணுமே வந்து நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது போல் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மிக்ஸ் நல்லா இருக்கும்.
இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 1/2 கப் மில்க் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரேடியாக நம்ம பால் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லா பாலும் நான் போட்டுட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா வந்து இது போல் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கேரமல் சிரப் போட்டுக்கலாம். கூடவே கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ். இப்போ எல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லைனா நீங்கள் சாக்கோ சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிலாம் நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து கேக் செய்கிறப்ப ஒரே டைரக்ஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா வந்து நமக்கு ஃப்ளஃபியாக வரும். நம்ம வந்து ஜிக்ஸாக் பூஷெலாம் இப்போலாம் மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃப்ளஃபியாக வராது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதில் ப்ளம்ஸும் ட்ரை நட்ஸும் போட்டுடலாம். ட்ரை நட்ஸ், ப்ளம்ஸ். கொஞ்சம் ப்ளம்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து மேலே போடுறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நாம கேக் மோல்டில் இந்த மாவை போட்டுடலாம். இது போல் ஒரு கேக் மோல்டில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். சுத்தரும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதில் பட்டர் பேப்பர் வச்சு மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனாலும் பரவாயில்ல. இது போல் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணாவே வந்து கேக் நல்லா ஒட்டாமல் தான் வரும். இப்போ நம்ம இதில் கேக் மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம போர் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா மாவும் போட்டாச்சு. இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வராம நல்லா டேப் பண்ணிக்கிட்டா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா நீங்கள் இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இது போல் நம்ம டேப் பண்ணோம், கேக் வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ப்ளம்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ப்ளம் கேக் செய்யறதுனால மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் வந்து ப்ளம்ஸ் நிறைய போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ப்ளம்ஸ் எல்லாம் போடுறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கேக்கை நல்லா வந்து மோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நாம் பேனில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இது போல் ஒரு பேனில் ஒரு ரிங் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். 10 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நாம் கேக் மோல்ட் பண்ணதை வச்சிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து 40 மினிட்ஸ் வந்து பேக் ஆகணும். இது வந்து 40 மினிட்ஸ் பேக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது போல் ஒரு ஸ்டிக் எடுத்து செக் பண்ணுறேன். பாருங்க, நல்லா பேக் ஆயிருக்கு. இந்த ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. இப்போ இதை ஆற வச்சிடலாம். 1/2 hour நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நான் நைஃப் வச்சு இது போல் சுத்தூரம் வந்து எடுத்து விட்டுடுறேன். இது போல் சுத்தூரம் நம்ம எடுத்து விட்டோம்னா நம்ம வந்து கேக் நல்லா வரும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மேலே இருக்க பட்டர் பேப்பர் எடுத்துடலாம்.
கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா வந்திருக்கு. நல்லா எம்மியா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியா வந்திருக்கு கேக்கு. பாருங்க கேக் வந்து நல்லா சூப்பரா நல்லா ஃப்ளஃபியா ரொம்ப நல்லா வந்திருக்கு. சைடில் ப்ளம்ஸ் ட்ரை நட்ஸ்லாம் நல்லா தெரியுது பாருங்க. ஸோ இந்த ப்ளம் கேக்கை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.